நம்முடைய உடலின் வெளிப்புற பஞ்சபூத உறுப்புகள். நம்முடைய உடலிலுள்ள வெளிப்புற பஞ்சபூத உறுப்புகளாவன 2 காதுகளும் நீர்பூதத்தை சார்ந்தது. நம்முடைய 2 கண்களும் ஆகாய பூதத்தை சார்ந்தது. நம்முடைய மூக்கானது காற்று பூதத்தை சார்ந்தது. நம்முடைய வாயானது நிலபூதத்தை சார்ந்தது. நம்முடைய உடலிலுள்ள நகங்கள், கை நகங்கள், கால் நகங்கள் ஆகியவை நம்முடைய உடலின் ஆகாய பூதத்தை சார்ந்தது. நம்முடைய உடலின் தோலானது, நம்முடைய உடலின் ஸ்கின், அனைத்து தோள்களும் முன்புறம் பின்புறம் காற்று பூதத்தை சார்ந்தது. எனவேதான் காற்றை கிரகித்து கொண்டே இருக்கின்றன தோள்கள். நம்முடைய உடலிலுள்ள முடி, தலைமுடி, மீசை முடி, கைமுடி, கால்முடி, அனைத்து முடிகளும் நீர்பூதத்தை சார்ந்தது. நீர்பூதத்தை சார்ந்தது. எனவே இந்த பஞ்சபூத வெளிப்புற உறுப்புகளை நாம் பாதுகாக்க வேண்டுமானால் நாம் உட்புற பஞ்சபூத உறுப்புகளையும் பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த முறையை, இந்த உடல் உறுப்புகளை, உள்ளே உள்ள பஞ்சபூத உறுப்புகளையும் வெளியில் உள்ள பஞ்சபூத உறுப்புகளையும் பாதுகாப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய கடமை, பசிக்கும்போது சாப்பிட வேண்டும், தூக்கம் வரும்போது தூங்க வேண்டும், இரவில் 10 மணிக்கு ஆழ்ந்த உறக்கம் செல்ல வேண்டும், வாரம் ஒரு நாள் எண்ணெய் தேய்த்து, நல்லெண்ணெய் தேய்த்து சுடுதண்ணீரில் குளிக்க வேண்டும், சூரிய உதயத்திற்கு முன்பு குளிக்க வேண்டும், அசைவ உணவுகளை குறைத்து கொள்ள வேண்டும், காமத்தை குறைத்து கொள்ள வேண்டும். இதில் ஏதேனும் தங்களுக்கு சந்தேகங்கள் இருப்பின் என்னை அழைக்கவும். அக்குபஞ்சர் செந்தில்குமார், சென்னை 7401322874. நன்றி.